இந்தியாவில் மிகவும் பணக்கார கடவுள் என்று அனைவராலும் அறியப்படும் கடவுள் திருப்பதியில் பள்ளி கொண்டிருக்கும் வெங்கடேசன். திருமலையில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில் கொண்ட பல பிரமிக்க வைக்கும் தகவல்களை பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேச பெருமாளின் முழு வரலாற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திருப்பதி ஏழுமலையானின் பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் என பெரியோர் கூறுவதுண்டு. தினமும் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்து வரும் திருப்பதி தேவஸ்தலம் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிய பெருமாளின் அள்ளி கொடுக்கும் அருள்தான் காரணம். இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள கோவில். முடி காணிக்கை மூலம் மட்டுமே பல கோடிகளை சம்பாதிக்கும் தலம். புரட்டாசி சனி விரதம் இந்த பெருமாளை முன்னிட்டு அனுஷ்டிக்கப்படுகிறது. இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றது. இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினரை தவிர வேறு எவரும் தயாரித்து விற்க கூடாது என்பதற்கான புவிசார் குறியீடு காப்புரிமையை பெற்றது. இந்த லட்டுகள் சர்க்கரை, கடலை பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமான முறையில் தயாரிக்கப்படுகிறது. 1931 திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் கல்யாணம் ஐயங்கார் எனும் பெரியவர். பாலாஜிக்கு தேவையான அனைத்து அபிஷேக பொருட்களும் இதுநாள் வரைக்கும் யாருக்குமே சொல்லப்படாத கிராமத்தில் இருந்துதான் வருகிறதாம். பூ, பால், பழம், நெய், மோர், துளசி எல்லாமே அங்கிருந்துதான் வருகிறதாம். ஆனால் வெளியில் இருந்து அந்த ஊருக்கு யாரும் போகவும் முடியாதாம். அனுமதியும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டரில் தான் அந்த ரகசிய கிராமம் இருக்கிறதாம். கோயிலின் கருவறையில் சிலையை வைத்து வழிபடுவதுதான் ஐதீகம். ஆனால் திருப்பதி கோவிலில் இருக்கிற ஏழுமலையான் கருவறைக்கு வலது புறமாக இருந்து தரிசனம் தருகிறார். திருப்பதி வெங்கடேச பெருமாள் அவருடைய இளமை காலத்தில் மிகவும் அழகாகவும் அதே நேரத்தில் நீண்ட அழகான தலைமுடியை கொண்ட கடவுளாகவும் இருந்திருக்கின்றார். பூமிக்கு வந்த கொஞ்ச நாளில் அவருக்கு முடிக்கொட்ட ஆரம்பித்துள்ளது. இதனை கண்ட அவரின் பக்தை காந்தர்வ இளவரசி நீலதேவி தன்னுடைய தலைமுடியை கொஞ்சம் வெட்டி தன்னுடைய கடவுளுக்கு கொடுத்துள்ளார். அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட திருமால் தன்னுடைய வரம் வேண்டி திருப்பதி ஸ்தலத்தில் வந்து மொட்டையிட்டு வேண்டிக் கொள்பவர்கள் அனைவருக்கும் வேண்டியதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். லட்டுக்கு மட்டும் இல்லாமல் மொட்டைக்கும் பேமஸான இடம்தான் திருப்பதி. கடவுளின் கர்ப்பகிரகத்தில் நிற்காமல் நீண்டு ஒலிக்கும் கடல் அலைகள் பல ஆண்டுகளாக பக்தர்களால் நம்பப்பட்டு வருகிறது. கடவுளின் முன்னால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டேதான் இருக்குமா? இந்த விளக்குகளை எப்போது யார் ஏற்றினார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது என்று சொல்கிறார்கள். திருப்பதி ஏழுமலையான் சிலையின் பின்புறமாக எப்போதும் ஈரம் கசிந்து கொண்டே இருக்குமாம். ஏன் என்ற காரணங்கள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் கோவிலுக்குள் இருக்கும் பூசாரிகள் அந்த இடத்தினை ஈரமின்றி வைத்திருப்பதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்களாம். சுமார் 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்போதும் குளிர் நிறைந்திருக்கும் திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு. அதிகாலை குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்குமாம். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பார்களாம். ஏழுமலையானின் திருமேனி எப்போதும் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்கும் என்கிறார்கள். அதுபோன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை களைவார்கள். அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியுமாம். திருப்பதி ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளன. உலகத்திலேயே இங்கு மட்டுமே காணப்படும் இந்த பாறைகளின் வயது 250 கோடி வருடம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை. இரு பெரிய பாறைகள் முத்தமிட்டுக் கொள்வது போன்ற தோற்றம் கொண்டதாக உள்ளது. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது.